ஹாய் வணக்கம். வெல்கம் டு ஷென்பகா சமையல். நாம் இன்றைக்கி ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் இது மாதிரி ஃப்ளவர் வாஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு பண்டில் ஒயர், நமக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலரில் ஒயர் எடுத்துக்கணும். ஏர் ஸ்டவ்வில் உள்ள பர்னருக்கு மேலே உள்ள கப்பு, இந்த ஒரு கப்பு 10 ரூபா ரேட்டு. இதில் ஒரு கப்பு வளையல்லையும் போடலாம், ஆனால் இந்த கப்பில் போட்டால் பார்க்க நல்லாயிருக்கும். ஸ்கேல், சிசர், இது மாதிரி பிளாஸ்டிக் ஃப்ளவர். இப்போ நாம் இந்த ஒயரை 5.5 ஸ்கேல் அளவு வச்சு 25 ஒயர் கட் பண்ணலாம். இந்த லாங் ஸ்கேலுக்கு 5.5 ஸ்கேல் எடுக்கணும். 1 2 3 4 5 6 5.5 ஸ்கேல் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஒயரை கட் பண்ணலாம். இதே மாதிரி இன்னும் 24 ஒயர் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ 5.5 ஸ்கேல் வச்சு 25 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாக்கி உள்ள ஒயரை இந்த மாதிரி பேப்பரில் சுற்றி வச்சுருக்கேன். முதல்ல நாம் இந்த மாதிரி பர்னால் கப்பை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். நாம் கட் பண்ணி வச்சுருந்த ஒயர்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கலாம். இப்படி 2ஆக மடக்கணும். 2ஆக மடக்கிட்டு பர்னால் கப்புக்கு இந்த பெரிய பாகம் அடிப்பாகமாட்டு வரும்படியாக வச்சுட்டு இந்த ஒயரை இதுக்குள்ளோடி கொடுத்து இந்த லூப்புக்குள்ளாடி இந்த ஒயரை போடணும். இப்படி போடணும். இப்போ அடுத்த ஒயர் எடுத்து இப்படி 2ஆக மடக்கிட்டு இப்படி இதுக்குள்ளாடி விட்டு இந்த லூப்புக்குள்ளாடி இந்த ஒயரை விடணும். இது மாதிரி வரணும். இதே மாதிரி நாம் கட் பண்ணி வச்சுருந்த 25 ஒயரையும் இதில் மாதிரி கொறுக்கணும். ஒயர் மடங்கி இருந்தால் அதை சரி பண்ணி விட்டுடணும். அப்படி கொறுக்கும்போது எல்லா ஒயரும் ஃபஸ்ட்டு லூஸாக தான் இருக்கும். நம்ம மேலே மேலே நாட் போடும்போது டைட் ஆயிரும். இப்போ நம்ம 25 ஒயரையும் கொறுத்தாச்சு. இப்படி லூஸாட்டு கிடக்கு. மேலே மேலே நாட் போடும்போது இந்த நல்ல டைட்டாட் வந்துடும். நாம் மடக்குனதில் ஒரு ஒயர் இப்படி எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஒயர்னால் இதில் இப்படி 2 அணை சேர்ந்துருக்கும். இப்போ நம்ம சுற்று ஒயர் எடுத்துக்கலாம். சுற்று ஒயர் எடுத்து இப்படியே வச்சுட்டு இப்படியே மடக்கணும். இந்த நீல ஒயர் இந்த ஒயருக்கு அடியில் வரணும். இப்போ இந்த லூப்புக்குள்ளாடி இந்த 2 ஒயரையும் இப்படி மேலே எடுக்கணும். எடுத்துகிட்டு இந்த ஒயரை டைட் ஆக்கணும். அதே மாதிரி இன்னொரு நாட் போடணும். திரும்பவும் அதே மாதிரி ஒரு லூப் மாதிரி வச்சுட்டு இந்த ஒயரை இந்த 2 ஒயரையும் இந்த லூப்புக்குள்ளாடி விடணும். விட்டுட்டு டைட் பண்ணணும். இப்படி 2 தடவை போட்டால் தான் நமக்கு ஒரு நாட் ஃபினிஷ் ஆகும். இப்போ நமக்கு ஒரு நாட் போட்டாச்சு. திரும்பவும் அடுத்த ஒயர் எடுக்கலாம். அதே மாதிரி இந்த ஒயரை இப்படியே மடக்கிட்டு இந்த லூப்புக்குள்ளாடி இந்த 2 ஒயரையும் எடுக்கலாம். எடுத்து நல்லா டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிவிட்டு இந்த மேலே உள்ள ஒயரை கொஞ்சம் டைட்டாக்கி வச்சுட்டு திரும்பவும் அதே மாதிரி இன்னொரு நாட் போடணும். இப்படி லூப் போட்டு அதுக்குள்ளாடி இந்த 2 ஒயரையும் எடுக்கணும். இப்போ இந்த நாட் நமக்கு ஃபினிஷ் ஆச்சு. இப்படி மேலே நம்ம நாட் போடும்போது இந்த ஒயர் நல்லா டைட்டாக வந்துட்டு இப்போ நம்ம அடுத்த ஒயர் எடுக்கலாம். இப்படி எடுத்து கொஞ்சம் டைட்டாக இப்படி வச்சுட்டு நம்ம முதல்ல போட்டதே போல் தான் இப்படி மடக்கி இப்படி நீல ஒயர் அடிப்பாகத்தில் வரணும். இப்படி மடக்கணும். மடக்கிட்டு இந்த லூப்புக்குள்ளாடி அடியில் உள்ள ஒயரை இப்படி மேலே எடுத்து விடணும். திரும்ப இன்னும் ஒரு தடவை கூட இப்படி மடக்கிட்டு அதே ஒயரை இந்த லூப்புக்குள்ளே போடணும். இப்போ இன்னொரு நாட் கிடச்சி
இதே மாதிரி 3 ரவுண்டு போடலாம். நாம் இப்போ ஒரு ரவுண்டு போட்டாச்சு. இந்த நாட்டோட பேர் வந்து கோதுமை நாட், வீட் நாட். செகண்ட் ரவுண்டில் 2 நாட் கூட போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ஒயரை பக்கத்தில் உள்ள நாட்டில் சொருவி விடலாம். இப்போ செகண்ட் ரவுண்டில் 2 நாட் போட்டாச்சு. முதல்ல நம்ம ஆரம்பித்த ஒயர் இன்னும் இருக்குது, இதை பக்கத்தில் சொருவி விட்டுடலாம். இப்படி சொருவி விட்டுறணும். இதே மாதிரி 4 வரிசை போட்டு முடிக்கலாம். இப்போ நம்ம 2வது ரவுண்டு போடுவோம். இப்போ நம்ம 4 வரிசை வீட் நாட் போட்டு முடிச்சாச்சு. 1 2 3 4, 1 2 3 4 போட்டாச்சு. இனி அடுத்தால இப்போ 2 ஒயராக சேர்த்து நம்ம போட்டிருந்தோம். இந்த ஒயரை தனியாக பிரித்து ஒவ்வொரு ஒயர்லையும் நாட் போடணும். அதே நாட்டு தான், ஆனால் ஒவ்வொரு ஒயராக போடணும். இப்போ இதில் உள்ள 2 ஒயரை தனியாக ஒவ்வொரு ஒயராக பிரிச்சுருக்கேன். இப்படி வச்சுட்டு இந்த ஒரு ஒயரை மட்டும் இதில் எடுக்கணும். திரும்பவும் இன்னொரு தடவை. இப்போ நமக்கு ஒரு நாட் ஃபினிஷ் ஆயாச்சு. இப்போ ஒரு ஒயர் போட்டாச்சு, அடுத்த ஒயரில் போடலாம். இப்போ இந்த 2 ஒயரையும் தனித்தனியாக பிரித்து போட்டாச்சு. இந்த மாதிரி வரும். அடுத்த நாட்டில் உள்ள இந்த 2 ஒயரையும் தனியாக பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு இந்த மொதல் ஒயரில் நாட் போடலாம். 2 நாட் போடணும். இப்படி முதல்ல போட்டுட்டு 2வது வரும்போது இப்படி மடக்கிட்டு இப்படி மடக்கணும். இதே மாதிரி அடுத்த ஒயர்லையும் போடலாம். நம்ம முதல்ல இருந்தே போடக்கூடிய நாட்டு எல்லாமே கோதுமை நாட்டு தான், வீட் நாட். ஈஸியாக போட்டுடலாம் இந்த நாட். இதே மாதிரி ஒவ்வொரு ஒயர்லேயாட்டு நம்ம 10 ரவுண்டு போடணும். இந்த 10 ரவுண்ட் போடும்போது கீழே இப்படி ஒடுங்கியும் மேலே விரிஞ்சும் வரும். இந்த ஒயரை தனித்தனியாக பிரித்து நம்ம ஒரு ரவுண்டு போட்டாச்சு. இதே மாதிரி இன்னும் 9 ரவுண்ட் போடணும். ஒவ்வொரு ஒயர்லையும் 2 தடவை நாட் போடணும். அப்போ தான் ஒரு நாட் ஃபினிஷ் ஆகும். அதை மட்டும் நம்ம கவனமாக பார்த்துக்கிட்டா போதும். நம்ம இப்போ 10வது ரவுண்டு முடிக்க போகிறோம். ஒவ்வொரு ஒயராக பிரித்து போட்டு இப்போ நம்ம 10 ரவுண்ட் போட்டாச்சு. தனித்தனியாக பிரித்த ஒயரை இப்படியே சேர்த்து வச்சு நம்ம இப்போ நாட் போடலாம். அப்போ இந்த கூடை கொஞ்சம் சுருங்கி கிடைக்கும். அப்புறமா இந்த 2 ஒயரையும் இப்படி சேர்த்து வச்சு நாட் போடணும். அப்படி போடும்போது இங்கே ஒயர் வந்து கேப் விடாமல் கொஞ்சம் இழுத்து நெருக்கி போடணும். அப்புறமா அடுத்த 2 ஒயரு அப்படி போடும்போது இப்படி கூட இப்படி நெருக்கி வச்சு போடணும். இந்த நாட்டை இப்படி இழுத்து நெருக்கி போடணும். இப்படி இழுத்துட்டு இந்த இடத்த இப்படி பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா ரெண்டாவது நாட் போடணும்.
திரும்பவும் அடுத்த 2 ஒயர் சேர்த்து இப்படி வைக்கணும். இந்த ஒயர் இப்படி இழுத்துட்டு இந்த நாட்டை இந்த ஒயருக்கு பக்கமாக கொண்டு வந்துட்டு அப்புறமா நாட் போடணும். இனி அடுத்த ஒயரில் நாட் போடலாம். நாம் போடக்கூடிய நாட் எல்லாமே கீழ்ப்பாகத்திலிருந்து இங்கே வரைக்கும் ஒரே நாட்டு தான் நம்ம இப்போ போடுறோம், கோதுமை நாட். இதே மாதிரி 3 ரவுண்டு போடணும். நாம் இப்போ 2 ஒயரையும் சேர்த்து வச்சு 3 ரவுண்டு போட்டாச்சு. அப்படி 2 ஒயரையும் சேர்த்து ரவுண்ட் போடும்போது ஃபஸ்ட்டு ரவுண்டில் கொஞ்சம் கேப் இருக்கும், நல்ல நெருங்காது. அதுக்கு மேலே வரும்போது நல்ல நெருங்கி வந்துடும். இப்போ நம்ம 3 ரவுண்டு போட்டாச்சு. இப்போ நான் அடுத்த ரவுண்டு வந்து இந்த ஒயரை சேர்ந்து இருக்கக்கூடிய ஒயரை தனியாக பிரித்து நம்ம இதில் போட்டது மாதிரி இந்த ஒயரை தனியாக பிரித்து ஒவ்வொரு ஒயர்லையும் நாட் போடணும். அப்படியே 2 ரவுண்டு ஒத்த ஒயரில் நாட் போடலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஒயரில் போடலாம். அதே வீட் நாட்டு தான் போடணும். இனி அடுத்த ஒயரில் போடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டில் உள்ள 2 ஒயரையும் தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு ஒயர்லையும் நம்ம நாட் போடணும். அப்படி 2 வருஷம் போடலாம். நாம் இப்போ ஒயரை தனித்தனியாக பிரித்து 2 ரவுண்டு போட்டு முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு போடும்போது 2 ஒயரையும் சேர்த்து 4 ரவுண்டு போட்டோம். அப்புறம் தனியாக பிரித்து 10 ரவுண்டு போட்டோம். அதுக்கு மேலே 2 ஒயரையும் சேர்த்து வச்சு 3 ரவுண்டு போட்டோம். இப்போ லாஸ்ட்டில் தனித்தனியாக பிரித்து 2 ரவுண்டு போட்டிருக்கோம். இப்போ நம்ம சுத்து ஒயரை கட் பண்ணி எடுக்கலாம். நம்ம கட் பண்ண இந்த ஒயரை பக்கத்தில் உள்ள நாட்டில் ஏதாவது ஒரு 2 நாட்டில் சொருகி விட்டுடலாம். நாம் கட் பண்ண ஒயரை பக்கத்தில் உள்ள நாட்டில் சொருகி விட்டுருக்கேன். இது இப்படியே இருக்கட்டு. இந்த ஒயரை நம்ம 10 ஒயராக சேர்த்து ஒரு முடிச்சு போட்டு வைக்கலாம். 2 4 6 8 10 இப்படி 10 ஒயர் எடுத்துட்டு இந்த 10ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுடலாம். இப்போ நான் 10 ஒயராக பிரித்து நாட் போட்டு வச்சுருக்கேன். இப்படி 5 எண்ணம் வந்திருக்கு. இந்த 5லையும் நம்ம பூ போடும்போது 5 ஃப்ளவர் கிடைக்கும். இப்போ நம்ம போடுறதுக்கு இந்த முடிச்சில் ஒரு முடிச்சை மட்டும் நம்ம அவுக்கலாம். நாம் இப்போ 10 ஒயர் எடுத்துருக்கோம். இந்த ஃப்ளவர் வாஷை நம்மளை பார்த்து இப்படியே திருப்பி வச்சு விடணும். வச்சுட்டு இந்த 10 ஒயரில் ஒயரை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த ஒயரை இப்படியே மடக்கி அடுத்த ஒயர்லேருந்து நம்ம கோதுமை நாட் போடலாம். ரெண்டு நாட் போட்டால் தான் ஒரு நாட் ஃபினிஷ் ஆகும். இந்த ஒயரை வச்சே 9 ஒயருக்கும் நம்ம நாட் போடணும். இப்போ நமக்கு 9 நாட் வந்திருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 வந்தாச்சு. பாக்கி உள்ள ஒயர் இப்படி இருக்குது. இது இப்படி இருக்கட்டும். நம்ம எல்லா ஒயரையும் இந்த மாதிரி பின்னி முடிப்போம். அடுத்த நாட் போடும்போது இதில் உள்ள ஃபஸ்ட் ஒயர் எடுத்து இப்படி போடணும். இப்படி இந்த நாட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இது இப்போ 2வது வரிசையில் இதில் ஒயர் எடுத்துக்கலாம். எடுத்து நாட் போடணும். இந்த ஒயரை வச்சு தான் அவ்வளோ நாட்டும் போடணும்.
ஃபஸ்ட்டு 9 நாட் வந்திருக்கு. இப்போ ரெண்டாவது நம்ம போடுற நாட் வந்து 8 வரும். அதுக்கப்புறம் 7, 6, 5 அப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த நாட் வந்து லாஸ்ட்டில் ஒரு நாட் வர்றது வரைக்கும் நம்ம போட்டு முடிச்சாச்சு. இது ஒரு இதழ். இது இப்படியே இருக்கட்டும். இந்த சைடில் உள்ள ஒயரெல்லாம் இன்னும் இப்படியே வந்திருக்கு. இது இப்படி இருக்கட்டும். இதே மாதிரி இன்னும் 4 இதழ் போட்டு முடிக்கலாம். நம்ம இப்போ 5 இதழும் போட்டாச்சு. ஒவ்வொரு இதழ்லையும் நம்ம சைடில் கொண்டு வந்த ஒயரை அப்படியே இந்த பக்கமாக சொருகணும். இந்த இடத்துல ஹோல் பெருசாக இருக்குது. இந்த இடம் வந்து நம்ம ரெண்டு ஒயரை தனித்தனியாட்டு உள்ள ஒயரை ஜாயின் பண்ண இடத்துல இந்த ஹோல் கொஞ்சம் பெருசாகிட்டு வரும். அந்த இடத்துல இந்த ஒயரை வரிசையாகிட்டு ஜாயின் பண்ணணும். இந்த ஹோலுக்குள்ளாடியே உள்ளாடி கொடுக்கணும். ஒவ்வொரு ஒயரையும் வரிசையாட்டு சொருவுங்க. இப்போ அடுத்த ஒயரு எல்லா ஒயரையும் ஒரே ஹோலுக்குள்ளாடி தான் சொருகணும். ஒரு பெட்டல்ஸில் உள்ள எல்லா ஒயரையும் இந்த ஹோலுக்குள்ளாடி சொருகணும். அடுத்த பெட்டல்ஸில் உள்ளதை அதுக்கு நேரம் உள்ள ஹோலுக்குள்ளாடி சொருகணும். இப்போ இதை நம்ம இதை சொருகி முடிக்கலாம். இப்போ லாஸ்ட் ஒயரு இந்த ஒரு பெட்டல்ஸ் உள்ள எல்லா ஒயரையும் சொருகியாச்சு. நாம் சொருகின ஒயரு இந்த மாதிரி இந்த ஃப்ளவர் வாஷுக்கு உள்ளாடி வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்த பெட்டல் உள்ள இந்த சைடில் உள்ள ஒயரை கொறுக்கலாம். ஃபஸ்ட் ஒயரை எடுத்து நம்ம இங்கே எந்த ஹோலில் கொடுத்துருக்கோமோ அதே லைனில் மேலே நம்ம ஒரு நாட் போட்டிருக்கோம்ல அதுக்கு நேர் கீழே எந்த இடத்துல ஹோல் வருதோ அந்த இடத்துல நாம் இப்போ சொருகணும். அந்த இடத்துல இருக்கணும். ஆனால் இந்த வரிசையில் வரணும். எல்லா ஒயரும் ஒரே ஹோலில் தான் சொருகணும். இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸில் உள்ள ஒயரையும் நம்ம சொருகலாம். ஃபஸ்ட்டு எல்லா பெட்டல்ஸ்லையும் இந்த ஒயரை உள்ளாடி சொருகி விட்டாச்சு. எல்லா இடம் சொருகியாச்சு. இப்போ இந்த எல்லா ஒயரையும் சேர்த்து நாம் ஒரு ரப்பர் பேண்ட் போடலாம். இவ்வளோ ஒயரையும் விட்டுட்டு இந்த ஒயரெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். நம்ம கட் பண்ண ஒயரில் ஒரு ஒயரை எடுக்கலாம். எடுத்து இந்த முனையை கிராஸில் கட் பண்ணணும். கொஞ்சமாட்டு இப்படி கட் பண்ணிவிட்டு நாம் வாங்கி வச்சுருந்த இந்த பிளாஸ்டிக் ஃப்ளவரை இதுக்குள்ளாடி சொருகி விடணும். இதே மாதிரி அவ்வளோ ஃப்ளவரையும் எல்லா ஒயர்லையும் சொருகலாம். நாம் இப்போ ஃப்ளவர் வாஷுக்கு பிளாஸ்டிக் ஃப்ளவர் வாங்கி வச்சுருந்தது சொருகி விட்டாச்சு. இந்த சைடில் என் ஒயரை சொருகினது இந்த மாதிரி நல்லா அழகாக வந்திருக்கு. நமக்கு இப்போ ஃப்ளவர் வாஷ் ரெடி ஆயாச்சு. எல்லோரும் செய்து பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.